வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற ஐஐடி சென்னையின் தொழில்நுட்ப கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக கூறினார். பாதுகாப்பான மற்றும் நிலையான எரிசக்தி துறையின் எதிர்கால ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மற்றும் கப்பல் கட்டும் துறையில் புதிய ஒத்துழைப்புகளுக்கான வாய்ப்புகளை கண்டறிவது குறித்து ஜப்பான் பிரதிநிதிகள் சபை உறுப்பினரும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவருமான தகாயுகி கொபயாஷியுடன் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுடெல்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியாவை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானை சேர்ந்த நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு 2026 ஆண்டிற்கான புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஊடகவியல் துறையானது மிகச்சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கிறது. உலகளாவிய கச்சா எஃகு உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு கடந்த 2014 ஆண்டில் 5.2% இருந்து 2024 ஆண்டில் 7.9% அதிகரித்துள்ளதாக உலக எஃகு அமைப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மேற்கொண்ட வளர்ச்சிப் பணிகள் காரணமாக கடந்த 2021 ஆண்டு தேர்தலை விட இந்த முறை அதிகப்படியான இடங்களை கூட்டணி வேட்பாளர்களுக்கு மக்கள் ஆதரவை வழங்கியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுடெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் தற்போது நடைபெற்று வரும் IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடனான ஆட்டத்தில் டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. சற்று முன் வரை 5.5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 37 ரன்னை டெல்லி அணி எடுத்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.